மிஸ்டர் அருண், நீங்க உங்களை அனாதைன்னு நினைக்காதீங்க. உங்க அம்மா ஏதோ ஒரு உருவத்துல உங்க கூடவே தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளவு நாள் ஒருத்தரோட ஞாபகத்தை உயிரோட வச்சிருக்கோமோ அது வரைக்கும் அவங்களுக்கு சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வலி உங்களுக்கு மட்டும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல, நாங்களும் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்டு இருந்தோம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அவனுக்கு எழுத படிக்க தெரியலனாலும் அவன் கவிஞர் ஆயிடுவான். அப்படி நான் விரும்பினது அக்ஷரான்ற இந்த பொண்ணை எங்க அறிமுகம் நட்பால ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சது. சாரி, அது முடியல, ஆரம்பமாச்சு. எப்படியோ பேசி அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு வந்தேன். திஸ் இஸ் so அமேசிங். ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நான் ஃபோன்லேயும் டிவிலையும் தான் பார்த்துருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை லைவாக பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் அருண். அருண் 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 அக்ஷரா, இது கனவா நிஜமானு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது நிஜம்தான். என்ன நான் பிரம்மையை நம்ப மாட்டேன். நம்பவும் கூடாது. எனிவே, நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன் செகண்ட். என்ன இது? ப்ளீஸ். கால் கொலுசு. இப்போ எதுக்காக இது? உனக்கு இது பிடிக்கலையா? ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு தாலி தூக்கு கயிறா இருக்கு, கால் கொலுசு விலங்கு மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒருவித அடிமைத்தனம்னு தோணுது. இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அருண், ஒரு பொண்ணு பிடிச்சவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பான்னு தெரியுமா? காதல், மரியாதை, அப்புறம் சுதந்திரம். இந்த மாதிரி விலங்கு இல்லை. காதல், மரியாதை, சுதந்திரம், இந்த மூணும் கிடைச்சா எந்த பொண்ணா இருந்தாலும் நிச்சயம் சாதிக்கலாம். எனக்கும் உழைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இந்த சமுதாயமே மதிக்கிற மாதிரி வாழணும்னு ஆசை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்க ஆசிரமத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசை, உங்க அம்மா மாதிரி. ஆக்சுவலி உங்களோட இந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மாவும் இப்படிதான். வெளியே யாருக்காவது உதவி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க முகத்துல இருக்க சந்தோஷமே தனி. ஆனா எங்க அம்மா இதை போட்டுக்கிட்டு தான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கொலுசு எப்பவுமே உங்களுக்கு விளங்கா தோணுதில்லை. அக்ஷரா, நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா அடுத்தவங்களுக்கு நம்ம செயல் மூலமா பதில் கொடுக்கணுமே தவிர காரணங்களை சொல்லக்கூடாது. இந்த கொலுசு சத்தத்து கூட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. இது அம்மாவோட கொலுசு. அம்மாவோட கொலுசு சத்தம் கேட்டா போதும், எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் அது மறைஞ்சிரும். ஓ, ஐம் சாரி, டின்னருக்கு வர சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, நான் பரிமாறேன். நானே பரிமாறுறேன். முதல்ல எனக்கு அந்த கொலுசை போட்டு விடுறீங்களா ப்ளீஸ்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என்னோட தேவதை. இந்த உலகத்தையே உன் கால் அடியில நான் கொடுக்குறேன்.
அருண், டேய் அருண், எங்கடா இருக்க? வெளியே வா. கண்ட்ரோல் காலிங் கிட்னாப்பர்ஸ் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறாங்க. ரிப்பீட் ஐயோ, கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் போறாங்க. சார் நவராத்திரிக்கு இன்னும் 4 இருக்குல்ல? ஆமா. அப்புறம் ஏன் சார் போறாங்க? யாரையா சொல்ற? அதான் சார் நம்ம கிட்னாப்பர்ஸ் கோயம்புத்தூர் போறாங்களா? சாரி சார். ஹலோ புஷ்பா, நான் கோயம்புத்தூருக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் வர லேட் ஆகும். அதுக்குள்ள என் பொண்ணு வந்துட்டா கொஞ்சம் சாவியை கொடுத்துடுமா? பொண்ணா? ஜாக்கிரத. பொண்ணா? இன்னொரு பொண்ணா? இல்ல சார், என் பொண்ணுதான். அப்புறம் போட்டோவே கொடுக்கல? ஐயோ, உங்களுக்கு அன்னைக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ கொடுத்தல சார். ஏய் சிவா, நீங்க கூட வாங்கி அவங்க வச்சுக்கிட்டீங்க. சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த சித்ரா ஆமா பொண்ணுதாயா? சார், ஓ, என் பொண்ணு சித்ராவை சித்ரா. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? சார் ம், நம்ம ரைட்டர் சார் ம். நாளைக்கு ஒரு கெஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. யோ சும்மாரியா? அவருக்கு சொந்தக்காரர் சார், என் மச்சானுடைய 2வது சித்தப்பாவோட பையனோட 2வது பொண்டாட்டி அந்த எம்எல்ஏ க்ளோஸ். அதுக்கு தான் சும்மா கூப்பிட்டேன் சார். அப்புறம் என்ன சார், ப்ரமோஷன் ஃபிக்ஸ்டு. யோ சும்மா குறையா, கண்டதை பேசிக்கிட்டேன். ஓ ஸ்டாப். ஐயோ, பார்த்து பிரேக்கப் போடையா. ஏய் பிரகாஷ், அந்த சித்ராவோட ஃப்ரெண்ட் பிஜி இங்க தான் இருக்கு, போய் விசாரிங்க. போறோம் சார். ஓயா. ஆமா சார், அவங்க வர ஓ, மாட்டாங்களா? சிவா, ஆமா. இந்த பொண்ணோட நம்பருக்கு ட்ரை பண்ணீங்களா? இதை இப்ப பண்றேன் சார். அந்த பொண்ணோட நம்பர் சீக்கிரம் பண்ணுங்க. ஐயோ, யாரோட வேலைக்கோ நம்மளோட பணம். ஒண்ணு கிடைச்சிட்டா டபுளா வசூல் பண்ணிடுறேன். ஹலோ சார், சித்ராவோட வாய்ஸ். ஓ சீக்கிரம் பேசி தொலை. ஹலோ மேடம், சத்தமா பேசாதீங்க, மெதுவா பேசுங்க சரியா? ம் நான் பேசுறத மட்டும்தான் நீங்க கேட்டுக்கணும், வேற எதுவும் பேசக்கூடாது. உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா? ம் ஹலோ, பேசுமா. சார், நீங்க கேட்டுக்க மட்டும்தானே சொன்னீங்க. ஓ, எல்லாம் என் நேரம். இப்ப பேசு. உன்னை சுத்தி யாராவது இருக்காங்களா? ம் இருக்காங்க. ஐயோ சார், இருக்காங்களா? எங்க இருக்காங்கன்னு விசாரியா. ஹலோ மேடம், நல்லா கேட்டுக்கங்க. ம் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க டிமாண்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. டிமாண்ட் என்ன சார்? டிமாண்ட கேக்குறாங்கன்னா இவங்க தான் கிட்னாப்பர்ஸா இருக்கும். பேசுங்க சார். சார், எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திடுங்க சார். கிட்ட டைமண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஐயோ, டைமண்ட்ஸ் எல்லாம் இல்ல சார். இது என் அம்மா என் கல்யாணத்துக்காக கொடுத்தது. ஹலோ, எங்க டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. சார், எங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உங்க டிமாண்ட் என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல அந்த பொண்ணு இருக்கலான்னு கேளு. ஹலோ, எங்களுக்கு பொண்ணு வேணும். சார், இந்தாங்க சார். இந்தாங்க. என்னது வாங்கிக்கோங்க. பொண்ணா? ஆமா, பொண்ணு தான். எங்க டிமாண்ட்ஸா தான், எங்களுக்கு பொண்ணு தான் வேணும். சார், அவங்களுக்கும் பொண்ணு தான் வேணுமா? ம். டேய் மவனே, நான் யாருன்னு தெரியுமா? ஏய், யாரா இருந்தா எனக்கு என்னடா? அட சார், இப்படி கொடுங்க சார். ஏய், என்ன யாருன்னு நினைச்சடா? ஹெட் கான்ஸ்டபிள் சிவனா பேசுற. தைரியம் இருந்தா நேர்ல வாடா. என்னது சிவன்? வாய்ஸ் அந்த மாதிரி இல்லையே. பாருங்க ஏய் வாடா. எங்க சாரை என்னன்னு நினைச்ச? சார், என்னையா சார், இங்க பாருங்க, நான் தான் இங்க. ஹை, சார், இது நம்ம கான்ஸ்டபிள் பிரகாஷ். உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளா?